பொழுது ஒருத்த சப்பானியா எங்க கிடக்குறான்? ஆலயத்தினுடைய வாசல்ல கிடக்குறான். சப்பானியா கிடக்குறான், நடக்க முடியாம கிடக்குறான், பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். நல்ல விளைங்க, பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி கிடக்கிற அவனை பார்த்த பேதுருவும் யோவானும் என்ன சொல்றாங்கன்னா, என்ன நோக்கி பார். எப்படி சொல்றாரு? எங்களை நோக்கி பாரு. எங்களை தான் இருக்குதாங்களே, எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்லி பேதுருவும் யோவானும் சொல்றாங்க. அந்த இடத்துல வசனம் பாருங்க என்ன இருக்குதுன்னா, அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்ப இதைத்தான் ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு ஒரு உதவி வேணும்னா யாரை பாருங்க? என்ன பாருங்கிறார் ஏசப்பா. தேவன் சொல்றார், என்ன பாரு மகளே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி நோக்கி பார்த்தான். அந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? அப்பொழுது பேதுருவும், வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லப்பா, உனக்கு பிச்சை போடுற அளவுக்கு வெள்ளியும் பொண்ணு எங்களிடத்துல இல்ல. ஆனால் ஒன்று செய்கிறோம், என்னன்னா எங்களிடத்தில் ஒரு நாமம் இருக்கிறது. எந்த நாமம்? நல்ல கம்பீரமா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாமம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம். எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணெல்லாம் இல்ல, ஆனா எங்க கிட்ட சுகமாக்குகிற ஒரு நாமம் உண்டு, எங்களிடத்துல ஆசீர்வதிக்கிற ஒரு நாமம் உண்டு. இதுவரைக்கும் நீ பிச்சை எடுத்துட்டு இருந்த அந்த பிச்சை எடுக்காம உன்னை பிளஸ் பண்ற ஒரு நாமம் இருக்குது. அந்த நாமத்தினாலே சொல்ற, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பொழுது பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அப்ப வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார்கள். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இவன் எத்தனை வருஷமா இவன் வியாதியா இருக்கிறானாமா? 40 வருஷம். 40 வருஷமா இப்படி இருக்கானே, 40 வருஷம் நான் நடக்க முடியாம இருக்கிறேன்னு, ஒருவேளை நான் உண்மையா நடந்துட்டான்னு சொல்லி நடந்து குதித்து அல்லது ஓடி நான் உண்மையா நடக்கிறேன்னு சொல்லி தன்னை டெஸ்ட் பண்ணிட்டு ஆலயத்துக்குள் போனான். ஆமென் என்று சொல்லாமா? எதுக்கு இதை சொல்றேன்னா, பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, எங்களை நோக்கி பார். அப்போ பேதுருவும் யோவானும் யூஸ் பண்ணது இயேசுவின் நாமம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தின யோவானையும் பேதுருவையும் நோக்கி பார்த்த பொழுது இந்த அற்புதம் நடக்கும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில நல்ல கறந்துட்டு பெரிய 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 காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென்.